ஹோக்கி ஆட்டக்காரர்களை அடையாளம் காணும் வகையில் ஐஆர்சி கிண்ண நட்புறவு ஹோக்கி போட்டி இன்று காலை மிக விமர்சையாக பண்டார் ஸ்ரீ செண்டாயன் அரேனா ஐஆர்சி விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. ஐஆர்சி கிளப் ஏற்பாட்டில் அதன் தலைவர் டத்தோ ரகுநாதன் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் சுமார் 20 ஹோக்கி கிளப் குழுக்கள் பங்கெடுத்தன. இப்போட்டியை தேசிய ஹோக்கி பயிற்றுனர் சங்க தலைவர் டத்தோ மஞ்சிட் அப்துல்லா அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இளம் ஹோக்கி ஆட்டக்காரர்களை அடையாளம் காண இதுபோன்ற போட்டிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் ஐஆர்சி கிளப் மேற்கொண்டுள்ள இம்முயற்சி சிறந்த முயற்சியாகும் என கூறினார். மேலும் சிறந்த நிபுணத்துவம் பெற்ற ஹோக்கி ஆட்டக்காரர்களாக தங்கள் ஆட்டத்திறனை மேலும் மேம்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக தொடர் பயிற்சிகள் அவசியம் என கூறினார். முன்னதாக பேசிய ஐஆர்சி கிளப் தலைவர் டத்தோ ரகுநாதன், வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஐஆர்சி கிளப் ஏற்படுத்தி தருகிறது. அதனை சரியான முறையில் பயன்படுத்தி தங்கள் விளையாட்டு திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் என மாணவ ஹோக்கி ஆட்டக்காரர்களை நோக்கி அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இப்போட்டி 14 வயதுக்கும் கீழ் உள்ள மாணவ விளையாட்டாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போட்டியில் பங்கெடுக்க 20க்கும் மேற்பட்ட குழுக்கள் ஆர்வம் காட்டிய வேளையில் அதன் எண்ணிக்கை 20 மட்டுமே என நிர்ணயிக்கப்பட்டதை தொடர்ந்து அதற்கு கட்டுப்பாட்டு 20 குழுக்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டது. தமிழ் பள்ளி மற்றும் தேசிய பள்ளி மாணவ ஹோக்கி ஆட்டக்காரர்கள் இப்போட்டியில் பங்கெடுத்துள்ளனர். இதுபோன்ற வாய்ப்புகளை ஐஆர்சி தொடர்ந்து ஏற்பாடு செய்யும் என்று ரகு தெரிவித்தார். இதனிடையே போட்டி ஏற்பாட்டுக்குழு தலைவர் தர்மலிங்கம் கண்ணன் கூறுகையில், தங்கள் ஆட்டத்திறனை வெளிப்படுத்த ஆட்டக்காரர்கள் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் ஆட்ட யுக்திகளை வெளிப்படுத்தினதை காண முடிந்தது என தர்மலிங்கம் சுட்டிக்காட்டினார். ஐஆர்சி கிளப் பண்டார் ஸ்பிரிங் ஹில் தமிழ் பள்ளி, பண்டார் ஸ்ரீ செண்டாயின் தமிழ் பள்ளி, போர்டிக்சன் தமிழ் பள்ளி, தங்காக் மூவார் தமிழ் பள்ளி கிளப் ஆகிய ஹோக்கி கிளப்புகளை பிரதிநிதித்து குழுக்கள் இப்போட்டியில் களமிறக்கப்பட்டன. சிறப்பு வருகையாளர்களாக ஜொகூர் மாநில ஹோக்கி சங்க உதவி தலைவர் ஹரிதாஸ், தங்காக் மாவட்ட ஹோக்கி சங்க துணை செயலாளர் முருகா, பள்ளி ஆசிரியர்கள், பயிற்றுனர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் இப்போட்டியை நேரடியாக கண்டுகளித்தனர். Terlebih dahulu saya ingin mengucapkan tahniah pada Datuk Ragu bagi pihak IRC di atas pengelolaan dan penganjuran kejohanan ini. Juga pada Dharmalingam selaku pengerusi Jabatan Kawasan Pengelola. Kepada adik-adik yang telah mengambil bahagian dalam kejohanan ini, saya mengucapkan syabas dan teruskan usaha dan harap dapat mengambil bahagian di kejohanan yang akan datang. Teruskan usaha kamu. Okey, syabas. Terima kasih. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.